إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في قرآن محكم التنزيم والفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما صدق الله العليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வஹதத் இஸ்லாமி ஹிந்த் சார்பாக ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 தொடங்கி 12 வரை ஏறக்குறைய 12 நாட்கள் ஒரு தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளோம். நபிகளாரின் புரட்சி தூது என்பது அதனுடைய தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்நாளில் சமூக தீமைகளை அடியோடு வேறறுத்தார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி அதை முக்கிய கருத்தாக வைத்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்ய இருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தில் 4 முக்கியமான தலைப்புகளின் கீழ் உங்களோடு உரையாட வர இருக்கிறோம். பெண் சிசு கொலை, தற்கொலை, போதை ஒழிப்பு, சுற்றுப்புற சூழல் மாசு என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களோடு உரையாட இருக்கிறோம். இந்த 4 ஏன் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், மனித வாழ்வுரிமைக்கு இந்த 4 மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மனிதன் அதிகமாக பாதிக்கப்படுவதில் சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது. அதே போன்று மனித வாழ்வை நாசப்படுத்துவதில் போதைக்கும் தற்கொலைக்கும் பெண் சிசு கொலைக்கும் மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. அதனால் மனித வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட இந்த 4 விடயங்களை கொண்டு உங்களோடு உரையாட இருக்கின்றோம். இந்த 4 விடயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய காலத்தில் அல்லாஹினுடைய நியதிப்படி வழிகாட்டுதலின்படி பெரும் வெற்றியை பெற்றார்கள், இந்த 4ஐயும் அழித்து ஒழித்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். குறிப்பாக மக்காவினுடைய சமூகத்தில் போதை பெரும் இடத்தை பிடித்திருந்தது என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான ஒரு மிகையான விஷயமோ ஆச்சரியமானதல்ல. கடவுளுக்கு பிறகு தங்களுடைய கவிதைகளில் கூட மதுவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் மக்கத்து மக்கள். அந்த நிலைக்கு மதுவிற்கு அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், மதுவை பார்த்தால் மதுவை விற்பவன், மதுவை உருவாக்க உதவி செய்பவன், மதுவிற்காக வக்காலத்து வாங்குபவன் அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று சொல்லிய கூற்றை ஏற்றதோடு மட்டும் இல்லாமல் அதுபோன்று வாழ்ந்து காட்டினார்கள். மதுவை முழுக்க வெறுத்தார்கள். இதே நிலைதான் பெண் சிசு கொலைகளும். பெண் குழந்தை பிறந்தாலே முகம் கருத்து அலைந்த மனிதர்கள் பிற்காலத்தில் 1க்கு மேற்பட்ட பெண்களை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தளிக்கிறேன் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கிற்கு ஏற்ப பெரும் அதிகமான குழந்தைகளை பெறுவதற்கு தயாரானார்கள். ஆக ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்திய பெருமானாரினுடைய அந்த வழியில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். நுபுவத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். உங்களை அழைப்பதனுடைய நோக்கம் காரணம் மக்கள் மனமாற்றமே சமூக தீமைகளை அழிப்பதற்கான அடிப்படை காரணமாக அமையும். வாருங்கள், ஒன்று சேர்ந்து நபிகளாரினுடைய புரட்சி தூதை இந்த தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் கொண்டு செல்வோம். மக்களை மாற்றுவோம், மனங்களை மாற்றுவோம். அல்லாஹினுடைய தூதரை மனிதர்களுடைய அடையாளமாக மாற்றுவோம்.